அந்த பேரை கேட்டாவே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த சீரியல் கில்லர் மொத்தமா 20 லெட்டரை போலீஸ் ஆபீசருக்கும் உள்ளூர்ல இருக்கிற நியூஸ் பேப்பருக்கும் அனுப்பியிருக்கான். ஆனா இவன் அனுப்பின 20 லெட்டர்ல வெறும் 2 லெட்டருக்கு மட்டும்தான் அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லெட்டர்ல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அப்படி அதுல என்ன இருந்ததுன்னா, நான் இறந்ததும் சொர்க்கத்துக்கு தான் போவேன், அங்க போனதும் நான் கொலை செஞ்ச எல்லோரும் எனக்கு அடிமைகளா வேலை செய்வாங்க, அதுக்காக தான் இப்படி தொடர்ச்சியா கொலை செஞ்சுட்டு இருக்கேன், என்னுடைய கொலைகள் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், முடிஞ்சா என்ன கண்டுபிடிங்க. இந்த தகவலை தான் அவரு ரகசிய குறியீடா அனுப்பி வச்சிருந்தாரு. இந்த ஜோடியா கில்லர் கொலை செஞ்சது பெரும்பாலும் காதல் ஜோடிகளை தான் கொலை செஞ்சிருக்காரு. இவர் ஒவ்வொரு கொலை செய்யும் போதும் ஒரு தனித்துவமான அடையாளத்தை பயன்படுத்தி தான் கொலையும் செஞ்சிருக்காரு. கிராஸ் ஹேர் மாஸ்க்னு சொல்லப்படுற ஒரு விதமான முகமுடியை பயன்படுத்தி தான் எல்லா கொலைகளையும் இவர் செஞ்சிருக்காரு. அதனாலதான் இவருடைய முகத்தை கூட யாராலையும் பார்க்க முடியல. இவர் கொலை பண்ண முயற்சி பண்ணதுல 2 பேரு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்ததை கண்டுபிடிச்ச போலீஸ் ஆபீசர் அவங்கள காப்பாத்திடுறாங்க. அவங்க கிட்ட விசாரிச்சப்ப அவங்களுக்கு அவரை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியல. அவர் முகத்துல மாஸ்க் போட்டிருந்ததுனால அவருடைய முகத்தையும் அவங்க பார்க்கல. இருந்தாலும் அவங்க சொன்ன சில அடையாளங்களை வச்சு சான் பிரான்சிஸ்கோ பகுதியில தேடி பார்க்கும்போது அவங்க சொன்ன அடையாளத்துல சரியா பொருந்தி போன சில பேரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா விசாரணையில அவங்க எல்லாம் ஜோடியா கில்லர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களையும் விடுதலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த சீரியல் கில்லர் இருந்து சில லெட்டர்ஸ் வந்துச்சு. ஆனா 1978 வருஷத்துக்கு மேல எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு கடிதமும் ஜோடியா கில்லர் கிட்ட இருந்து வரல. இன்னைக்கு வரைக்கும் ஜோடியா கில்லருடைய உண்மையான அடையாளம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அமெரிக்கால இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு கேஸா தான் இருந்துட்டு வருது.